இன்னைக்கு துலீப் டிராஃபில பார்த்தீங்கன்னா, இந்தியா பி அதுக்கப்புறமா இந்தியா சி விளையாடிருக்காங்க. இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, ருத்ராஜ் கெய்க்வாடோட இன்ஜுரி, அதுக்கப்புறமா இஷான் கிஷனோட கம்பேக்ன்னு பல முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு. இஷான் கிஷனை பொறுத்தவரைக்கும் அவரோட 7வது ஃபர்ஸ்ட் கிளாஸ் செஞ்சுரிய பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்ல அடிச்சிருந்தாரு. இந்த இந்தியா பி விசஸ் இந்தியா சி மேட்ச்ல பார்த்தீங்கன்னா 126 பால்ல 111 ரன்ஸை பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா 14 ஃபோர்ஸ் அதுக்கப்புறமா 3 சிக்ஸர்ஸ் அடிச்சு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருந்தாரு இஷான் கிஷன். இன்னொரு பக்கம் ருத்ராஜுக்கு மேட்சோட செகண்ட் பால்லேயே இன்ஜுரி ஏற்பட்டு ரிட்டையர் ஹர்ட் ஆயிருந்தாரு. மேட்சோட ஓப்பனிங் பண்ண ருத்ராஜ் பாத்தீங்கன்னா முதல் பால்ல பவுண்டரி அடிச்சிருந்தாரு. ரெண்டாவது பால்ல பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் எடுக்க ட்ரை பண்ணி அவருக்கு பாத்தீங்கன்னா இன்ஜுரி ஏற்பட்டதா சொல்லப்படுது. இதனால இந்த மேட்சோட செகண்ட் பால்லே பாத்தீங்கன்னா அவர் திரும்ப பவிலியனுக்கு வந்துட்டாரு. இந்த மேட்சோட செகண்ட் பால்ல பாத்தீங்கன்னா அவர் சிங்கிள் எடுக்க ட்ரை பண்ணும்போது அவர் ஆங்கிள் பாத்தீங்கன்னா ட்விஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. இதுக்கப்புறமா அவர் அப்படியே ரிட்டையர் ஹர்ட் ஆயிட்டாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இஷான் கிஷன் செஞ்சுரி அடிக்க, அதுக்கப்புறமா ரஜத் பட்டிதர், சாய் சுதர்சன் 2 பேருமே ஆளுக்கு 40 ரன்ஸ் அடிக்க, அப்புறமா பாபா இந்திரஜித் பார்த்தீங்கன்னா 78 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. ஆக மொத்தம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 357 கிட்ட போயிருச்சு 5 விக்கெட்டுக்கு. அதுக்கு அடுத்ததாக ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் அவுட் ஆக மேட்சோட 72வது ஓவரில் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் திரும்பவும் பேட்டிங் வந்துட்டாரு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவர் 46 ரன்ஸ் அடிச்சு நாட் அவுட்டாக இருக்காரு. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா பி விசஸ் இந்தியா சியில் நடந்த சம்பவங்கள். இதுக்கு அடுத்ததான் நம்ம அப்படியே நம்ம டீம் இந்தியா பக்கம் வந்தோம்னா, டீம் இந்தியா பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காக்கு எதிரான சீரீஸ்க்கு அப்புறமா ஒரு மாச கேப்புக்கு அப்புறமா செப்டம்பர் 19 பங்களாதேஷ்க்கு எதிராக ஒரு டெஸ்ட் சீரீஸை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அந்த டெஸ்ட் சீரிஸோட முதல் மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் நடக்க போகுது செப்டம்பர் 19. அதுக்கான ட்ரைனிங் கேம்பை பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க செப்டம்பர் 13. அதுக்காக இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரம் செப்டம்பர் 19 ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் பாய்ஸ்.